ஓகே ஓகே வந்துட்டே இருக்கா. இது நெட்வொர்க் ப்ராப்ளமா மேடம்? சார் இல்லைங்க சார், இந்த வந்துகிட்டே இருக்காங்களா சார், அதை அட்மிட் கொடுத்தோன்னே கிளாஸ்க்குள்ள வந்து லிங்க் இல்ல விட்டு போதும். வெளியே. இனி ஆ நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே சார், நான் ஸ்டார்ட் பண்றேன். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஈவினிங் மேம். நேத்து வந்து நீங்க எல்லாமே பாத்தீங்க, நேத்து நடத்துனது எல்லாமே. ஓகேப்பா, ஓகே. எஸ் மேம். சரிப்பா, ஓகே, மைக்க மியூட் பண்ணிக்கோங்க. நேத்து வந்து நம்ம நடத்துனதெல்லாம் திரும்பி வீட்ல போய் ரிவைஸ் பண்ணீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஒரு 5 தடவை, ஒரு 4-5 தடவை ரிவிஷன், ஃபுல் ரிவிஷன் கொடுத்துடணும். அப்பதான் நல்லா வந்து அங்க போகும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு யாருக்கு என்ன டவுட் இருக்கு? எந்த சாப்டர் டவுட்ல இருக்கு? மேம் ஏஜ் சம் பார்க்கலாம் மேம். ஏஜ் ப்ராப்ளம். எஸ் ஓகே. மேம். அந்த மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். ஏஜ் நான் வந்து நேத்து உங்கள்ட்ட ஒண்ணு சொன்னேன். யாருக்கு என்ன டவுட்டோ அது போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருங்க, நான் சாப்டர் எடுத்துக்கிறேன்னு. யாருமே அது செய்யவே இல்ல. அனுப்ப முடியல மேம். அப்படியா? ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் ஏஜ் ப்ராப்ளம் பாத்துடலாம். எஸ் மேம். அடுத்து வேற யாருக்கு என்ன என்ன டவுட்? 2 சாப்டரையும் எடுத்து வச்சுக்கிறேன். ஏஜ் ப்ராப்ளம் அப்புறம் சேப்ஸ் கவுண்டிங். அனலாஜி நேத்து பாத்துட்டோமே. நேத்து நடத்தினியா மிஸ்? நேத்து நடத்தியாச்சு அனலாஜி. மிஸ் சேப் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். ஓகே மேம். நம்பர்ஸ் மேம். மேம் ஹிடன் மறைஞ்சிருக்கும் போதில்ல. blood relationship, numbers, age problem. ஓகே மேம் போட்டோ அனுப்பிட்டு இருக்காங்க மேம். உங்க நான் எடுக்கிறேன். நம்பர் ஃபர்ஸ்ட் வந்து வென் டயகிராம் மேம். வென் டயகிராம். ஓகே ஓகே சார், பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஓகேங்க மேம். ஹலோ
ஏஜ் ப்ராப்ளம்னா ரொம்ப லாஸ்ட்ல இருக்கும். இத பாக்க இதை எடுத்துக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஸ்கிரீன் தெரியலங்க மேம். ஸ்கிரீன் நான் எடுத்துக்கிட்டு ஷேர் பண்றேன், அதுக்கு தான் வச்சிருக்கேன். நான் எடுத்துட்டு ஏஜ் ப்ராப்ளம் தானேப்பா கேட்டீங்க? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். சீட்டிங் அரேஞ்ச்மென்ட். குட் ஈவினிங் மேம். எஸ் மேம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். ஓகே, நான் இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அமைதியா இருங்க. எல்லாமே மைக்க மியூட் பண்ணிக்கோங்க, நான் அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்போ இந்த ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். நோ மேம். ஓகே. எஸ் மேம். ஓகே, எல்லாருமே வந்து மைக் எல்லாம் மியூட் பண்ணிருங்க. ஓகே மேம். பாருங்க, தந்தையின் வயது அவரது மகனின் வயதை போல் 5 மடங்கு. மேம் கொஞ்சம் பெருசாக்க முடியுமா? மேம் கிளியரா தெரியல மேம். கிளியரா தெரியுதா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஸ்கிரீன் தெரியல. இல்ல அந்த மேல உள்ள அந்த கோடு டெக்ஸ்ட் வந்து மறைக்குது. இப்ப வந்து இது என்னன்னா, அப்பாவோட வயசு வந்து அந்த பையனோட வயசை போல 5 மடங்கா, 5 டைம்ஸ் வந்து அவங்க அப்பாவோட வயசு அதிகம். 5 வருஷத்துக்கு அப்புறம், 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த அப்பாவோட வயசு மகனின் வயதை போல் 10 மடங்கு. அதாவது தந்தையின் வயது, முதல்ல தந்தையோட ஏஜ் வந்து பையனோட ஏஜை விட 5 மடங்கு அதிகமா, 5 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் 10 மடங்கு அதிகமா. அப்ப தந்தையின் தற்போதைய வயது என்ன? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 45. இப்ப பாருங்க, இது 45 மேம். 45 தான் ஆன்சர் தெரியுது. சொல்யூஷன் சொல்லி கொடுக்குறேன். இப்ப வந்து இதுல நமக்கு தெரியும், மகனின் வயது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். தந்தையோட வயசு 5x. அதாவது யாரு வந்து அதுல வயசுல சின்னவங்களோ அவங்களோட வயசை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அதுல இது எல்லா கணக்குமே அப்படிதான். அடுத்தது தந்தையின் வயது வந்து 5x. அவங்க 5 மடங்கு அதிகம் இல்லையா, அதனால 5x. இப்ப 5 வருடங்களுக்கு பிறகு, 5 வருஷங்களுக்கு முன்பு, முதல்ல 5 வருஷங்களுக்கு முன்பு அப்படின்னால என்ன செய்யணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். 5 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா பிளஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஏஜ் ப்ராப்ளம்ல உள்ள ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இதுல என்ன இருக்கு, 5 வருடங்களுக்கு முன்பு, 5 இயர்ஸ் ஆகும். அப்ப 5 இயர்ஸ் ஆகும். அப்ப வந்து என்னன்னாக்கா 10, அப்பாவோட வயசு வந்து 10 மடங்கு அதிகமா. 5 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது. ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது மேம். என்னப்பா? எல்லாரும் டன்னு போட்டு இமோஜ் போடுறனால யாரும் வந்து எமோஜ் எல்லாம் போடாதீங்க. யாரும் வந்து எதுவுமே போட வேண்டாம், மெசேஜே போடாதீங்க. அது எப்படி நிறைய போகிறதுனால வந்து டிஸ்டர்ப் ஆகுது கிளாஸ். மேம் போடலைங்க மேம், வேற யாரும் போட்டுட்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மகனின் வயது வந்து 10 மடங்கு 5 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்ப என்ன பண்ணணும், மகனோட வயசை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 10 மடங்கு அதிகம் அப்படிங்கிற போது 10x மைனஸ் 5. ஏன்னா அந்த -5 என்னன்னா 5 வருடங்களுக்கு முன்பு. என்னப்பா? 5. எல்லாருமே மைக்க மியூட் பண்ணிருங்க, சவுண்ட் இடையில இடையில வருது. வந்து 10 into x minus 5 equal to அப்பாவோட வயசு 5x, அதுலயும் ஒரு -5 பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப
இப்ப 10x உள்ள கொடுத்து பெருக்கிக்கோங்க. 10x minus 50 equal 5x minus 5. இப்ப நம்ம வந்து நம்பர் எல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு வந்துடணும், எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு வந்துடணும். அப்ப 10 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிறது அந்த பிளஸ் 5x வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 5x ஆயிரும். 10x minus 5x equal to 50 minus 5. ஸோ இதுல 10xல 5x போச்சுன்னா 5x equal to 45 கிடைக்கும். அப்ப x வந்து 45 வந்து 5ஆல டிவைட் ஆனா 9. இது தற்போது தந்தையின் அப்ப நார்மலா எக்ஸ் அப்படிங்கிறது யாரோட வயசா எடுத்துக்கிட்டோம்? பையனோட வயசா எடுத்துக்கிட்டோம். அப்ப பையனோட வயசு 9 கண்டுபிடிச்சிட்டோம். அப்பாவோட வயசு என்ன? அப்பாவோட வயசுக்கு என்ன கண்டிஷன் சொல்லிருக்காங்க? 5 மடங்கு அதிகம். அப்ப 5 மடங்கு அதிகம்னா இந்த 9 வந்து 5ஆல பெருக்கிக்கணும். பெருக்குனீங்கன்னா 45. அதுதான் ஏஜ், அவரோட ஏஜ். இத திரும்பி சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோட வயசு வந்து அவங்க பையனோட வயசை விட 5 மடங்கு அதிகம். 5 மடங்கு அதிகமாயிருக்கு. 5 வருஷத்துக்கு முன்பு 5 வருஷத்துக்கு முன்புங்கிற போது நம்ம மைனஸ் தான் பண்ணணும். அத 5 வருடங்களுக்கு பிறகுனா அந்த பிளஸ் அப்படின்னு போடணும். இப்ப 5 வருடங்களுக்கு முன்பு அப்பாவோட வயசு பையனோட வயசை விட 10 மடங்கு. அதனால 10 மடங்குனால என்னாச்சு? இப்ப அப்பாவோட வயசு என்ன அதான் கேக்குறாங்க. அதுக்குதான் நம்ம வந்து என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் மகனின் வயது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். மகனின் வயது எக்ஸ், அப்புறம் அப்பாவோட வயசு 5 மடங்குன்னு போட்டிருக்கா. பையனோட வயசோட அப்பாவோட வயசு 5 மடங்குங்கிறதுனால 5x. இப்ப 5 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயதுங்கிற போது 10 மடங்கு அதிகம்ங்கிறதுனால 10 into x minus 5 equal to அப்பாவோட வயசு 5x minus 5. இப்ப உள்ள பெருக்குனா 10x minus 50 equal to 5x minus 5. புரியுதா? இப்ப 10x இப்ப x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க, நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. 10x minus 5x equal to 50 minus 5. இப்ப 50ல 5 போச்சுன்னா 45. 10xல வந்து 5x போச்சுன்னா 5x இருக்கும். 5x equal to 45 இருக்கும். அப்ப xனா 45 divided by 5. அப்ப x equal to 9. இப்ப தற்போது தந்தையின் வயது 5 into 9 45. அப்ப பையனோட வயசு x 9 வயசு, அது 5 மடங்கு அப்படின்னு கொடுத்திருக்கா கொஸ்டின்ல. அப்ப 5 மடங்குங்கிறதுனால 5 into 9 45. ஓகேவா? இந்த ஏஜ் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். நீங்க அது வந்து கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் அது போடணும். ஏஜ் ப்ராப்ளம் தனியா ஃபார்முலாலாம் தனியா இல்லையா மேம்? இல்ல நம்ம இப்படிதான் கொண்டு வரணும். ஃபார்முலா எதுவும் இல்ல, ஷார்ட்கட் ஏதாவது இருக்கான்னு நான் பாக்குறேன். ஈஸியா வந்து இவ்வளவு பண்ணாம ஷார்ட்டா போடுற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு நான் நாளைக்கு கிளாஸ்லயும் அதை சொல்லி கொடுத்துறேன். மிஸ் மிஸ் ஒரு ஐடி மட்டும் அக்செப்ட் பண்ணுங்க மிஸ். என்னப்பா? ஒரு ஐடி மட்டும் இது பண்ண உள்ள அமுச்சு விடுங்க மிஸ். அக்செப்ட் ஆக முடியுது என்ன இப்படி வரலையே ஒண்ணு எனக்கு. மிஸ் இங்க ஒரு ஐடி ஃப்ரெண்டு போக மாட்டேங்குது மிஸ். திரும்பி உள்ள வர சொல்லுங்க, லிங்க் உள்ள. நான் வரேன் மிஸ். மேம் ஸ்கிரீன் சரியா தெரியல மேம், அதனால வெளியே போயிட்டு வரலாமா? நீங்க லெஃப்ட் சைடு திரும்பி வாங்க. தேவா நம்ம அடுத்த வென் டயக்ராம் பார்க்கலாம். ஓகே மேம். மேம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் கொடுத்திருக்கேன் மேம். மேம் அடுத்து பிளட் ரிலேஷன் பார்க்கலாம். தேவா இருக்கியாடா தேவா? மேம் மிஸ் உள்ள போயிடுச்சு. தேங்க் யூ மிஸ். ஓகே, அட்மிட் கொடுத்தாச்சு மேம் மேம் அடுத்து போட்டோ அனுப்பிட்டு இருக்கேன் மேம் வாட்ஸ்அப்ல. கவுண்டிங் இப்ப பாருங்க, குமாரின் வயது அவரது மகனின் வயதை போல் 5 மடங்கு. அதே மாதிரிதான் 5 மடங்கு 3 மடங்கு இப்படிதான் இருக்கும். இல்லைன்னா இத்தனை வருடங்களுக்கு முன்பு இப்படிதான் ஏஜ் ப்ராப்ளம் இருக்கும். வந்துகிட்டே இருக்காங்களே. இப்ப குமாரோட வயசு
மிஸ் ம் மிஸ் நான் எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, அதை உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடட்டுமா மிஸ்? அனுப்பிச்சு விடுங்க. என்னுடைய நம்பருக்கு அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்றேன். மிஸ் கொஞ்சம் வெளியே எனக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கு. கொஞ்சம் வெளியே போய்க்கிட்டுமா? வெளியில போயிட்டு இப்ப இதுல நீங்க குரூப்ல போட்டோ அனுப்ப முடியாதே. மிஸ் பர்சனல் நம்பருக்கு எந்த சாப்டர் உங்களுக்கு டவுட் இருக்கு? கொஸ்டின் பேப்பர்ல கொஞ்சம் டவுட் இருக்கு மிஸ். கொஸ்டின் பேப்பர்ல சரி, இத முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு நான் எடுக்கிறேன். என்னோட பர்சனல் நம்பருக்கு அனுப்பிச்சு விடுங்க. இப்ப கிளாஸ் முடிஞ்சிட்டு வேணா மேம் எனக்கு டவுட் இருக்கு, நான் அனுப்பிச்சுடுவேன். அனுப்பிச்சு விடுங்க. நான் அதுலயே உங்களுக்கு பர்சனலாவே நான் டவுட் கிளாரிஃபை பண்ணி அனுப்புறேன். ஓகே ஓகேங்க மிஸ். சரி, கிளாஸ் முடிச்சிட்டு நீங்க அதுல அனுப்புங்க எனக்கு பர்சனல் நம்பர். மிஸ் எனக்கு நம்பர் தெரியாது. குரூப்ல இருக்கு என்னுடைய நம்பர். மேம் உங்க பேர் என்னது மேம்? ஓகே மேம். என் பேரு வெற்றி செல்வி. எனக்கு டவுட் இருக்கு மேம். மேம் எனக்கு டவுட் இருக்கு, நான் அனுப்பிச்சுட்டுமா மேம்? அனுப்பிச்சு விடுங்க. குரூப்ல என் நம்பர் இருக்கு, எடுத்து எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு அதுலயே நான் வாய்ஸ் மெசேஜ் போறேன், டவுட் கிளியர் பண்றேன். ஓகே மேம். மேம் ஸ்கிரீன் வந்து ஒரு மாதிரி பிளர்ரா இருக்கு மேம், அதனால வெளியே போயிட்டு வரலாமா மேம்? லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வாங்க, நான் அட்மிட் கொடுக்கிறேன். இப்ப வந்து போலாமா? இப்ப அடுத்த சம் பார்க்கலாம்ல? எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம். குமாரோட வயசு வந்து எஸ் மேம். எஸ் மேம். குமாரோட வயசு மகனோட வயதை போல் 5 மடங்கு. இப்ப 4 வருடங்களுக்கு பிறகு, 4 வருடங்களுக்கு பிறகுங்கிற போது நம்ம பிளஸ் தான் பண்ணணும். இருவரின் வயதுகளின் கூடுதல் 68 எனில் தற்போது மகனின் வயது என்ன? இதுதான் கணக்கு. இப்ப இதே மாதிரிதான் மேம் பாதி ஸ்கிரீன் தெரியல மேம். அது கொஞ்சம் நீட்டா இருக்கு. அதை கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி தான் நடத்த முடியும். கொஸ்டின் அவ்வளவா தெரியல, ஆன்சர் தெரியல மேம் பாதி. எல்லாருக்கும் தெரியல என்ன? தெரியுது மிஸ். தெரியுது மேம், பாதி மட்டும் தெரிய மாட்டேங்குது மேம். தெரியுது மிஸ். நான் ஸ்கிரீன்ல தான் வச்சிருக்கேன். தெரியுது மேம். சொல்யூஷன் தெரியுது மேம் நல்லாவே. ஓகே, பாருங்க. இப்போ எல்லாரும் மைக்க மியூட் பண்ணிக்கங்க. எஸ் மேம். இப்ப மகனின் தற்போதைய வயது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். குமார் வந்து அப்பா, அவரோட வயசு வந்து 5 மடங்குன்னு சொல்லிருக்கு. சோ 5x அப்படின்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் 4 வருடங்களுக்கு பிறகு அவங்க 2 பேரோட வயதுகளின் கூடுதல் வந்து 68. அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த எக்ஸோடையும் பிளஸ் 4 கூட்டணும், அந்த 5x-ஓடையும் ஒரு 4 கூட்டணும். பிறகு அப்படின்னா கூட்டிக்கணும், முன்புனா மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப 5x பிளஸ் 4 ரெண்டையும் கூட்டணுமா? கூட்டினாதான் அது 68. 5x பிளஸ் 4 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 4 இது 2 பேரும் இதோடையும் கூட்டினா 68. ஓகேவா? அப்ப இப்ப கூட்டுங்க. 5x பிளஸ் எக்ஸ் வந்து 6x பிளஸ் 8 ஈக்குவல் டு 68. அது ரெண்டுத்தையும் கூட்டும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 68. இப்ப எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. நமக்கு தேவை வந்து என்னது? நமக்கு தேவை நம்ம 6x ஈக்குவல் டு 68 மைனஸ் 8. அது 5ல பிரிண்ட் 5 போட்டுருக்காங்க. அது தப்பு. 8 நம்ம 8 தான் கழிக்கணும். 8 அந்த பக்கம் 8 தானே இருக்கு, அந்த இந்த பக்கம் வரும்போது 8 ஆயிரும். சோ 6x ஈக்குவல் டு 60. அப்ப x ஈக்குவல் டு 60 by 6. x is equal to 10 மேம். இப்ப 10. இப்ப மகனோட தற்போதைய வயசு தானே கேட்டிருக்காங்க, அப்பாவோட வயசு எல்லாம் கேட்கல. மகனின் தற்போதைய வயது 10 ஆண்டுகள்.
10 மேம். Okay. 10 மேம். ம். 10. இதுதான் ஏஜ் ப்ராப்ளம். இந்த 2 டைப்ல தான் ஏஜ் ப்ராப்ளம் கேட்பாங்க. ஓகே மேம். ஓகேவா? அடுத்த Okay, சாப்டர் என்ன சொன்னீங்க? மிஸ் blood relation. No, ma'am. blood relation. இது பாருங்க பிளட் ரிலேஷன் பாருங்க. இதுதான் வந்து அந்த டயக்ராம். சரியா? இப்ப இதுக்கு பிளட் ரிலேஷன்னா வந்து என்னன்னாக்க அன்னைக்கு நீங்க நடத்தும் போது வரலையா? நான் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் நடத்தினேன். No ma'am. நானும் வரல மேம். எனக்கும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு மேம். மேம் நான் வரல மேம். எனக்கும் டவுட்டா இருக்கு. நான் நடத்துறேன். எஸ் மேம் எனக்கும் டவுட். தேங்க் யூ மேம். இப்ப வந்து இதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்மள விட வயசுல பெரியவங்க அப்புறம் தாத்தா பாட்டி அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப் ஆரோ. அம்மா அப்பா தாத்தா பாட்டினா அப் ஆரோ. நம்மளோட வயசுல சின்னவங்க அப்படின்னா மகன் மகள் அப்படி இருந்தா டவுன் ஆரோல குறிக்கணும். நம்மளுக்கு அக்கா தங்கையா இருந்ததுன்னா ஈக்குவல் ஆரோ. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா டபுள் ஆரோ போடணும். இதுதான் அதோட ஃபார்முலா. இங்க இருக்கு பாருங்க. இதுதான் அதோட ஃபார்முலா. டபுள் ஆரோ போடணும். இல்ல இது வந்து ஆணை குறிக்கணும் அப்படின்னா மேம் இது அனுப்பிட்டு இருக்கீங்களா மேம் நீங்க? இந்த புக்கே அனுப்பிச்சு விட்டுருக்கேன். பெண்ணை குறிக்கணும்னா சர்க்கிள். சோ இவங்க ஆணோ பெண்ணோ அந்த மாதிரி கொடுக்கவே இல்லைன்னா பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுக்கணும். மேம் எனக்கு குரூப்ல வரல மேம். நீங்க அனுப்பிச்சு விடுறீங்களா திரும்பியும்? குரூப்ல போட்டிருக்கப்பா இந்த புக் அனுப்பிச்சிட்டோம். சார் லேட்டஸ்டாவே ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் அனுப்பிச்சேன். நேத்து தான் அனுப்பிச்சு விட்டுருக்கு. ஓகே மேம். இப்ப ஏ வந்து கொஸ்டின் என்னன்னா ஏ என்பவர் டி இன் மனைவி. புரியுதா? ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு நீங்க படம் வரையணும். ஏ என்பவர் டி இன் மனைவி. அப்ப டபுள் ஆரோல தான் நீங்க வரையணும். டபுள் ஆரோல ஏ என்பவர் டி இன் மனைவி. அப்ப டி வந்து ஸ்கொயர் பாக்ஸ்ல வரணும். ஏ வந்து மனைவி, அவங்க ஃபீமேல்னால நம்ம என்ன பண்ணணும், சர்க்கிள்குள்ள போட்டுக்கணும். ஏ என்பவர் டி இன் மனைவி டபுள் ஆரோல போடணும். அடுத்தது டி என்பவர் பி இன் தந்தை. டிங்கிறவங்க வந்து பியோட அப்பா. அப்ப என்ன பண்ணணும், பி போட்டு என்ன பண்ணணும், அவங்க அப்பாவா டிங்கிறவங்க பியோட அப்பா. பி அப்ப டிக்கு டவுன் ஆரோ போட்டு அந்த இடத்துல பி போட்டுக்கோங்க. எந்த ஜெண்டருமே கொடுக்கல. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. சர்க்குலர் ஸ்கொயரை போட வேண்டாம். அதுக்கப்புறம் பி மற்றும் சி ஆகியோர் சகோதரிகள். பியும் சியும் யாருன்னா சகோதரிகள். ஓகேவா? அப்ப பிங்கிறது ஃபீமேல் ஆயிப்போச்சு. சகோதரினா ஈக்குவல் ஆரோ போடணும். இப்ப பிஐ சிஐயும் போட்டு ஒரு ஈக்குவல் ஆரோ போட்டுருங்க. எனில் ஏ என்பவர் சிக்கு எவ்வகையில் உறவு? இப்ப பாருங்க திரும்பி அந்த கண்டிஷனை இப்ப நீங்க படம் வரைஞ்சிட்டோம். ஏ என்பவர் டி இன் மனைவி. சோ ஏ வந்து டியோட மனைவி. அது வந்து டபுள் ஆரோல போட்டாச்சு. அதுக்கப்புறம் டி என்பவர் பி இன் தந்தை. டி என்பவர் பி இன் தந்தையா? சோ அப்ப டி வந்து பியோட தந்தை. ஓகேவா? இதுக்கப்புறம் பி என்பவர் பியும் சியும் சகோதரிகள் ஈக்குவல் ஆரோல பியும் சியும் போட்டுக்கணும். இப்ப ஏ என்பவர் சிக்கு என்ன எவ்வகையில் உறவு? அப்ப வந்து ஏ வந்து பிக்கு வந்து அப்பா அம்மானா சிக்கும் என்னவா வரணும், ஏன்னா பியும் சியும் சகோதரிகள், 2 பேரும் சிஸ்டர்ஸ். அப்ப வந்து ஏ பிக்கு அம்மாங்கிறப்ப சிக்கும் அம்மா தான். அப்ப ஏக்கும் சிக்கும் உள்ள உறவு என்ன, தாய் தான். ஓகேவா? அடுத்தது இதுல 3 டைப்ஸ் வரும். ஒண்ணு வந்து இந்த மாதிரி டயக்ராம் போட்டு இது பண்றது. இன்னொன்னு வந்து ஐடென்டிபிகேஷன். ஒரு போட்டோவை காமிச்சோ இல்ல யாரோ ஒரு ஆளை காமிச்சோ அது சொல்றது, அது ஒண்ணு. அடுத்தது வந்து ஒரு குறியீடுகள் வச்சு சிம்பிள்ஸ், சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் வச்சு போடுறது. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் டைப் இந்த டைப். செகண்ட் டைப் வந்து ஒரு பெண்
ஒரு சிறுவனை காண்பித்து, இவன் என்னுடைய தாத்தாவின் ஒரே மகனின் மகன் ஆவார். ஒரு பெண் இருக்காங்க. அந்த லேடி வந்து ஒரு பையனை காமிச்சு, அந்த பையன் என்னோட தாத்தாவின் ஒரே மகன். உங்க தாத்தாவோட ஒரே மகன் யாரு? உங்க தாத்தாவோட ஒரே மகன்னா உங்க அப்பா தான். சரியா? அந்த பையனை காமிச்சு, இவன் என்னுடைய தாத்தாவின் ஒரே மகனின் மகன். என்னுடைய தாத்தாவின் ஒரே மகன்னா எங்க அப்பா. அப்பாவோட மகன் வந்து உனக்கு வந்து அண்ணனோ தம்பியோ. புரியுதா? அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பெண் அந்த சிறுவனுக்கு எவ்வகையில் உறவு? என்ன வரும்? சகோதரி. சகோதரி தான் வரும். அதாவது இந்த ஒரு இவன் சகோதரி ஒரே பையனா என் அப்பாவோட ஒரே மகன்னா இவளுக்கு சகோதரன் தான் வேணும். அப்ப அந்த பொண்ணு வந்து சகோதரி. அடுத்த டைப் ஒரே தடவை சொல்லி தரீங்களா? இப்ப ஒரு பெண் வேற ஏதாவது மேம் வென் டயாகிராம் வர இந்த சாப்டர் முடிச்சுக்குவோம். ஒரு சாப்டர் நடத்தும் போது அதை கவனிங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்ச பிறகு அடுத்த சாப்டர் சொல்லுங்க. ஓகே மேம். சாரி மேம். நீங்க இது நான் நடத்தும் போது இதை நீங்க கவனிக்கணும். டிஸ்ட்ராக்ட் ஆனீங்கன்னா எல்லாருமே டிஸ்டர்ப் ஆகுறாங்க நீங்க இடையில பேச பேச. அதனால நான் இதை முடிச்சிடுறேன். முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து வென் டயக்ராம். ஒவ்வொருத்தவங்களுமா ஒவ்வொரு இதாதான் ஒவ்வொரு சாப்டரா தான் நடத்த முடியும். ஒண்ணு நடத்தும் போது இன்னொன்னு எப்படி நடத்த முடியும்? ஒண்ணு நடத்தும் போது அமைதியா கவனிங்க. அதை முடிக்கிற அந்த சாப்டர் முடிய போற நேரத்துல சொல்லுங்க டவுட். இல்ல இதுலயே டவுட்னாலும் கடைசியில சொல்லுங்க, திரும்பி நடத்துவோம். இப்ப ஒரு 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 பெண் இருக்காங்க. அந்த பக்கத்துல ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை காமிச்சு அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இவன் என்னுடைய தாத்தாவின் ஒரே மகனின் மகன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உங்களோட தாத்தாவோட ஒரே மகன்னா உங்க அப்பா தான். உங்க அப்பாவோட ஒரே பையனா உங்களுக்கு அண்ணனோ தம்பியோ. ஓகேவா? அப்ப அந்த பையன் உங்களுக்கு என்ன வேணும்? சகோதரன் தான் வேணும். சோ அந்த பொண்ணு அந்த பையனுக்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க. அப்ப சகோதரி அப்படிதான் ஆன்சர் வரும். இப்ப புரியுதா? எஸ் மேம். இதுக்குதான் கீழே இந்த மாதிரி டயக்ராம் வச்சிருக்காங்க. ஒரு பெண்ணு, அவன் சிறுவன், அவங்க தாத்தாவோட ஒரே மகனின் மகன் அப்படின்னு இந்த டயக்ராம். இப்ப இதை பார்த்தா தெரியும் இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப். இதுல அடுத்த டைப் P ஸ்டார் Q என்பதில் P என்பவர் Qவினுடைய அப்பா. இது வந்து அந்த நம்ம கொடுத்திருக்க அந்த கண்டிஷனுக்கு நம்ம படம் வரையணும். அடுத்தது P பிளஸ் Q என்பதில் P என்பவர் Qவினுடைய மனைவி எனில் A பிளஸ் C ஸ்டார் B என்பதற்கு பொருத்தமான கூற்று. இப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு வாங்க. P ஸ்டார் Q என்பதில் P என்பவர் Qவினுடைய அப்பா. இதுல அவங்க கொடுத்திருக்கிறது வரையணும். இப்ப P ஸ்டார் Q அப்படின்னா இந்த மாதிரி கீழே உள்ளதை வரையுங்க. P என்பவர் Qவினுடைய அப்பா. P போட்டு அதுல Qஐ வரைஞ்சுக்கணும். அப்பா அப்படிங்கிற போது என்னவா இருக்கணும்? Qல இருந்து Pக்கு அப் ஆரோ போடணும். இதுல அவங்க டயக்ராம் வரையல, கீழே உள்ளதை மட்டும் தான் வரைஞ்சிருக்காங்க. அடுத்தது P பிளஸ் Q என்பதில் P என்பவர் Qவினுடைய மனைவி. இதுல P பிளஸ் Qனா என்ன? ஃபர்ஸ்ட் பாருங்க, A பிளஸ் C. இப்ப மேல கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷனுக்கான கொஸ்டின் கீழே இருக்கு. A பிளஸ் C ஸ்டார் B அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் A பிளஸ் Cக்கு வரையணும். A பிளஸ் Cனா என்ன? மேல P பிளஸ் Qக்கு என்ன கொடுத்திருக்காங்க கண்டிஷன்? P என்பவர் Qவினுடைய மனைவி. அப்ப A பிளஸ் Cனா என்ன வரும்? A என்பவர் Cயினுடைய மனைவி. அதுக்குதான் இங்க வரைஞ்சிருக்காங்க. A இங்க C டபுள் ஆரோ போட்டுக்கணும். A வந்து மனைவிங்கிறதுனால அவங்க ஃபீமேல் ரவுண்ட்ல போட்டுக்கணும். C வந்து ஸ்கொயர் பாக்ஸ்ல போட்டுக்கணும். அதுக்கப்புறம் C ஸ்டார் B எடுத்துக்கோங்க. C ஸ்டார் B என்பதற்கு பொருத்தமான கூற்று. அப்ப C ஸ்டார் B அப்படின்னா
மேல கொடுத்துருக்கு பாருங்க பி ஸ்டார் கியூ, அதுதான் நம்ம கண்டிஷனா வச்சுக்கணும். பி என்பவர் கியூவினுடைய அப்பா. அப்ப பி சி ஸ்டார் பி அப்படின்னா வந்து என்னவா இருக்கும்? சி பி சி என்பவர் B யினுடைய அப்பா. இப்ப டவுன் ஆர போட்டு கீழே பி போட்டுக்கணும். இப்ப இதுக்கு பொருத்தமான கூற்று என்ன அப்படின்னா இப்ப என்னவா வரும்? இவங்க சியோட மனைவி, பியோட அப்பா சி. அப்ப இதுல இந்த கீழே உள்ள கூற்ற பாருங்க. ஏ என்பவர் பியின் அம்மா, ஏங்கிறவங்க பியோட அம்மா, அதானே கரெக்டா வரும்? அதுதான் correct. இது ஒரு டைப். இது புரியுதா அந்த கணக்கு? Yes, ma'am. மேம் அம்மா 36 மேம். இதுலயே மேம் இதுலயே 36th லெசன். 36th லெசன். லெசன் பேரை சொல்லுங்க மல்ல. இன்னொருத்தவங்க யாரோ வென் டயக்ராம் கேட்டாங்களே. ஆமா, இது கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், வென் டயக்ராம். மேம் வென் டயக்ராம்க்கு பக்கத்துல வந்து 266 மேம் பேஜ். மேம் அதுக்கு முன்னாடி 35th லெசன் இருக்குது மேம். Decoding and coding. அது போய் அண்ணனை ஃபோன் பண்ணி சொல்லி Ma'am, decoding. Page number 204. 214 மேம். போய் பாரு, அங்க வாட்ச் பார்த்துட்டு கால் பண்ணிடு. கிளாஸ்ல இருக்கேன். 266 ஆப்பா, அதெல்லாம் ஆன்சர் பேஜ் பா. 200க்கு மேல 214 பாருங்க மேம். மேம் உங்களுக்கு சைடுல வந்து 200 இப்ப வருதுல்ல, அந்த இடத்துல 266. 214 மேம். அது 214லாம் அந்த இதுல ஃபிகர். அதான் மேம் கேட்டோம், புரியல. இதுவா அந்த இதெல்லாம் கவுண்ட். இதுவா இது இல்ல கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். இது கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் இல்ல, இது வந்து ஃபிகர் கணக்கு. ஃபிகர் கோடிங், டீகோடிங். 35th லெசன் மேம். 32 லெசன் மேம். Ma'am, numbers. 35th லெசன் மேம். 35th lesson. Okay. இதுவா இதுல என்னன்னா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இந்த ஃபிகர் வந்து இந்த 4 ஃபிகர்லயும் எங்க இருக்குன்னு பார்க்கணும். Ma'am, option 3. Ma'am, இந்த option figure, 4. இந்த ட்ரையாங்கிளும் இந்த கோடும் இந்த 4 ஃபிகர்ல எதுல போய் அப்படியே மேட்ச் ஆகுது? Option Ma'am, 3. option 4. ஆப்ஷன் 3ல தான் match ஆகுது. Option 2. Yes, option 2. Ma'am, option 2, ma'am. Option 3 மேம். Option 2 தான் ma'am. ஆப்ஷன் 2ல இல்ல, ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். Ma'am, 2. அந்த Option 3 ma'am. முக்கோணத்துல Option 3 பண்ணிக்கிட்டு இருக்கேனே, எல்லாரும் பேசுனீங்கன்னா யாருக்கு கேக்கும்? இந்த தயவு செய்து மைக்க யாருமே ஆன் பண்ணாதீங்க, நானே நடத்துறேன். இடையில பேசாதீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், ஒருத்தன் டவுட் கேக்குறான். நீங்க ஒருத்தவங்க ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 3 அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா டவுட் கேட்டவனுக்கு என்ன புரியும்? யாருமே மைக் ஆன் பண்ணாதீங்க. நான் யார்கிட்டயுமே ஆன்சர் கேட்கவே இல்லை. நான் நடத்துற, அமைதியா கவனிங்க. டேஸ் கம்மியா தான் இருக்கு. 3 சாப்டர், ஒரு 1 ஹவர்ல 3 சாப்டர் தான் மேக்சிமம் ரிவைஸ் பண்ண முடியும். நான் வந்து இத சொல்றேன். இதுக்கப்புறம் வென் டயக்ராம், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் கேட்டாங்க ஒருத்தவங்க, அவ்வளவுதான். கரெக்டா இருக்கும். ஓகேவா? யாருமே மைக் ஆன் பண்ணிட்டு யாருமே பதில் சொல்லாதீங்க, அமைதியா இருங்க, கவனிங்க. இப்ப இதுல இருக்க இந்த ஃபிகர் வந்து
எங்க போய் பொருந்துதுன்னு பார்க்கணும். இந்த 4 ஃபிகர்லயும் வந்து நீங்க மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணும்போது இந்த ட்ரையாங்கிள் வந்து இங்க வருது. இந்த 3rd ஃபிகர்ல மட்டும் தான் அந்த ட்ரையாங்கிள் வருது. வேற எதுலயுமே ட்ரையாங்கிள் வரல. ஆப்ஷன் 2லலாம் ட்ரையாங்கிள் தலைகீழா இருக்கு. அதெல்லாம் மேட்ச் ஆகாது. இத தூக்கி அப்படியே இங்க வச்சோம்னா இங்க மேட்ச் ஆகும். அதுதான் அந்த அப்ப 3வது ஃபிகர்ல மட்டும் தான் மேட்ச் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் மடிச்சிருக்கிறது எதுல மேட்ச் ஆகும்னு பார்க்கணும். இதுல correct ஆ இந்த ஷேப் வந்து நான் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். யாரும் மைக் ஆன் பண்ணாதீங்க ப்ளீஸ். நானே ஆன்சரை சொல்லிடுறேன். அமைதியா இருங்க எல்லாருமே. நான் ஆன்சரை அப்படியே சொல்றேன், காதுல கேட்டுக்கோங்க. இந்த பேப்பர் அப்படியே வந்து இந்த ஃபிகரை தூக்கி அப்படியே வச்சோம்னா அந்த பேப்பர் எங்க மேட்ச் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம்னாக்க ஃபர்ஸ்ட்ல தூக்கி வச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த ஃபிகர் கிடையவே கிடையாது. செகண்ட் ஒன்ல ஒரு ட்ரையாங்கிள், ஒரு பெரிய ட்ரையாங்கிள், அப்புறம் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் வரணும். அப்ப செகண்ட் ஃபிகர்ல மட்டும்தான் அது மேட்ச் ஆகுது. அப்ப அதுதான் ஆன்சர். அது அடுத்தது இந்த செகண்ட்ல வராது. இந்த 4ல அவங்க 4ன்னு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா 4ல அந்த ஃபிகர் எந்த இடத்துல இருக்கு? ஒரு ட்ரையாங்கிள் ஒரு இந்த 4ல தான் இருக்கு. அந்த ட்ரையாங்கிள நம்ம இங்க பென்சில் வச்சு இப்படி வரைஞ்சு பார்க்கணும். அடுத்தது இந்த ஃபிகர் இதுல எங்க மேட்ச் ஆகுதுன்னா இந்த ஃபிகர் அப்படியே இங்க வரணும் ஒரு இடத்துல. அப்ப இந்த ஃபிகர் வந்து 4ல தான் வருது. அதான் 4th ஃபிகர்ல தான் வரும். அடுத்தது இந்த கோடு, இந்த லைன் வந்து எங்க வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த லைன் அப்படியே வரணும். இந்த லைன் வந்து 3ர்ட்ல தான் வருது. இப்படி வந்து இப்படி ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வரணும். சோ இந்த லைன் அப்படியே இந்த 3rd ஃபிகர்ல தான் இருக்கு. அப்ப அதுதான் ஆன்சர். இதுல இங்க கொடுத்திருக்கிறது இங்க அப்படியே மேட்ச் ஆகணும். பாக்கி இதெல்லாமே அன்னைக்கு நடத்திட்டோம். வாட்டர் இமேஜ் இதெல்லாமே. இதுக்கப்புறம் வென் டயக்ராம் தான். வென் டயக்ராம்ல 2 இருக்கு. ஸ்லாகிசம் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு செருகப்பட்ட படங்கள். இதுல செருகப்பட்ட அதாவது இன்சர்டட் ஃபிகர்ஸ்ல மட்டும் 5 கொஸ்டின்ஸ் வரும். ஸ்லாகிசம்ல 5, அதாவது லாஸ்ட் 2025ல வந்து ஸ்லாகிசம்ல மட்டுமே 5 கொஸ்டின்ஸ் எடுத்தோடனே ஸ்லாகிசம் தான் கேட்டிருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். இது வந்து இன்சர்டட் ஃபிகர். இன்சர்டட் ஃபிகர்ல இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு டயக்ராம் கொடுத்திருப்பாங்க. அந்த டயக்ராம்ல வந்து சில கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸ்ல வந்து என்ன பண்ணணும்னா அந்த டயக்ராம்ல நீங்க வந்து கீழே கொடுத்துருக்க கொஸ்டின் அந்த மேல உள்ள டயக்ராம்ல தான் ஆன்சர் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு நாம எழுதணும். இப்ப இதுல வந்து சர்க்கிள்ல இருக்கவங்க வந்து என்னன்னா இங்கிலீஷ் படிக்கிறவங்க, சர்க்கிள்ல இருக்கவங்க இங்கிலீஷ் படிச்சவங்க, ட்ரையாங்கிள்ல இருக்கவங்க சோசியல் சயின்ஸ் படிச்சவங்க, ஸ்கொயர்ல இருக்கவங்க வந்து சைக்காலஜி படிச்சவங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் 3 பாடங்கள் 3 சப்ஜெக்டுமே படிச்சவங்க யாரு அப்படின்னா 3 ஃபிகருமே ஒரு இடத்துல வெட்டிக்கும். அதுதான் வந்து 3 சப்ஜெக்டுமே படிக்கிறவங்க. அப்ப இந்த சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர் இது 3மே வெட்டிக்கிற ஒரு நம்பர் வந்து 5 தான். அது அப்ப 3 சப்ஜெக்ட்ஸும் படிக்கிறவங்க வந்து 5. அதுதான் ஆன்சர்.
அடுத்தது உளவியல் பாடம், அதாவது சைக்காலஜி மட்டும் படிக்கிறவங்க. உளவியல் பாடத்தை மட்டும் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் சொல். அப்போ சைக்காலஜி மட்டும் படிக்கிறவங்க யாரு அப்படின்னா, சைக்காலஜி படிச்சவங்க சைக்காலஜின்னு அர்த்தம். அந்த சைக்காலஜி படிக்கிறவங்க இதுல இருக்கவங்க, ரெக்டாங்கிள் இருக்கவங்க, செவகத்துல இருக்கவங்க. சோ அந்த சைக்காலஜி அதை மட்டும்தான் படிக்கணும். வேற ட்ரையாங்கிள்குள்ள போனாலோ சர்க்கிள்குள்ள போனாலோ அது வேற. அப்ப சைக்காலஜினா 4. சைக்காலஜியை மட்டும் படிக்கிறவங்கன்னா ரெக்டாங்கிள்ல மட்டும்தான் வரணும். ஸோ 4. மேம் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது மேம். இப்ப கேக்குதா? வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். நல்லா தான் கேக்குது. இப்ப கேக்குதா? எஸ் மேம். அடுத்தது உளவியல் பாடத்தை மட்டும் பயிலும் மாணவர் படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆங்கிலம் மற்றும் உளவியல், இங்கிலீஷ், அப்புறம் சைக்காலஜி, இது மட்டும் இங்கிலீஷ் மற்றும் சைக்காலஜி மட்டும் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை. அப்ப இங்கிலீஷும் சைக்காலஜியும் மட்டும் படிக்கிறவங்க யாருன்னு பார்க்கணும். அப்ப இங்கிலீஷ் அப்படிங்கிறது சர்க்கிள்ல இருக்கு, சைக்காலஜிங்கிறது ரெக்டாங்கிள் இருக்கு. அப்ப சர்க்கிளும் ரெக்டாங்கிளும் வெட்டிக்கிற ஒரு இடம் எங்க இருக்கு அப்படின்னா 6 தான். ஆன்சர் இதுக்கு 6. அதுக்கப்புறம் வட்டம், உளவியல் மற்றும் சமூகவியல், அதாவது சைக்காலஜியும் சோசியல் சயின்ஸும் படிக்கிறவங்க யாரு? அப்ப சைக்காலஜி படிக்கிறவங்க ரெக்டாங்கிள் இருக்கவங்க, சோசியல் சயின்ஸ் படிக்கிறவங்க ட்ரையாங்கிள் இருக்கவங்க. ஓகேவா? அப்ப சைக்காலஜியும் ட்ரையாங்கிளும் ரெக்டாங்கிளும் வெட்டிக்கிற இடம் எங்க? ட்ரையாங்கிளும் ரெக்டாங்கிளும் வெட்டிக்கிறது எங்க வெட்டிக்குதுன்னா 5ல தான் வெட்டிக்குது. இல்ல இங்க பாருங்க, 3 வெறும் 2. ட்ரையாங்கிளும் ரெக்டாங்கிளும் வெட்டுறது, சைக்காலஜியும் சோசியல் சயின்ஸும் இது பண்ணிக்கிறவங்க 2 தான். நம்பர் 2. சரி, 5 எடுத்தோம்னா ரவுண்ட்ல வந்துருது. தெரியல மேம். 2 மேம். தெரியுதா இப்போ? எஸ் மேம், தெரியுது மேம். அடுத்தது 7. 7 என்ற எண் குறிப்பது. இப்ப 7 எது குறிக்குது? சர்க்கிள் மட்டும் தான் இருக்கு 7. அப்ப சர்க்கிள்ங்கிறது எது? இங்கிலீஷ் படிக்கிறவங்க. ஓகேவா? அடுத்தது சோசியல் சயின்ஸ் மட்டும் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை. சோசியல் சயின்ஸ் மட்டும் படிக்கிறவங்க, சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறது ட்ரையாங்கிள் மட்டும்னா இந்த பக்கம் 1 இருக்கு, இந்த பக்கம் 3 இருக்கு. ஸோ 1 + 3 4. சோசியல் சயின்ஸ் மட்டும் படிக்கிறவங்க 4. அடுத்தது ஏதேனும் ஒரு பாடத்தை மட்டும் பயில்வோரின் எண்ணிக்கை. அப்ப ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், ஒரே ஒரு சப்ஜெக்ட்னா அப்ப அங்கங்க தனித்தனியா இருக்க நம்பர்களை நம்ம கூட்டிக்கணும். இந்த பக்கம் 7 இருக்கு, 7, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 4, இது எல்லாத்தையும் கூட்டணும். 7 + 3 10, 14, 15. ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிக்கிறவங்க 15. இதுதான் இந்த அடுத்தது இந்த ஸ்லாகிசம். வென் டயக்ராம்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஸ்லாகிசம் 1, இது 1. இது வென் டயக்ராம்ல இது 1 ஸ்லாகிசம். இதுல ஸ்லாகிசம் அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி ஃபிகர் கொடுத்திருப்பாங்க, அந்த ஃபிகருக்கு ஏத்த மாதிரி கீழே கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஃபிகரை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பள்ளி, ஆசிரியர்கள், மாணவர்கள். அப்ப இது பள்ளி ஸ்கூலுக்குள்ள ஆசிரியர்கள் இருப்பாங்க, மாணவர்கள் இருப்பாங்க. ஸோ இதுல எந்த படம் இதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா பி தான் மேட்ச் ஆகும்.
புரியுதா? பி. அடுத்தது பயணியர் ரயில் பேருந்து. பயணியர் இருப்பாங்க, ரயில்ல கொஞ்சம் பேர் போவாங்க, பஸ்ல கொஞ்சம் பேர் போவாங்க. சோ இந்த இந்த இதுக்கு வந்து எந்த ஃபிகர் சேஞ்ச் ஆகும்னா ஏ தான் செட் ஆகும். ஏ செட் ஆகும். அதாவது நடுவுல பயணியர், அதுல கொஞ்சம் பேர் வந்து ரயில்ல போவாங்க, கொஞ்சம் பேர் வந்து பஸ்ல போவாங்க. சோ அது மூணுமே வெட்டிக்கணும். சோ அந்த படம் தான் அது வந்து ஃபர்ஸ்ட் ஏ தான் அதுக்கு மேட்ச் ஆகும். அடுத்து பெண்கள், தாய்மார்கள், பொறியாளர்கள் அப்படின்னா இதுக்கும் அந்த இதுக்கு வந்து என்னன்னாக்க எஃப் எஃப் இல்ல ஜி அந்த ஃபிகர் அதுதான் வரும். அதாவது பெண்கள் பெண்கள் எல்லாருமே தாய்மார்கள் ஆவாங்க, அதுல எல்லாருமே இன்ஜினியர் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பேர் தான் இன்ஜினியர் ஆக முடியும். சோ கொஞ்சம் தான் அதுல வெட்டிக்கணும். அப்ப ஜி ஜி தான் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும் அதுக்கு. அடுத்தது எழுத்தாளர்கள், வக்கீல்கள், பாடகர்கள். இந்த மாதிரி 3 வேலைகள் இருந்தது அப்படின்னா 3 சர்க்கிளும் ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டிக்கும். டி டி ஃபிகர் இருக்கு இல்லையா, அந்த ஃபிகர் தான் இதுக்கு மேட்ச் ஆகும். 3 ஃபிகர் ஒண்ணு வெட்டிக்கிறது. இப்ப இது ஸ்லாகிசம். ஸ்லாகிசம்ல நீங்க இந்த மாதிரி தான் வந்து இந்த இந்த ஃபிகர் கொடுத்திருப்பாங்க, மேல இந்த மாதிரிதான் ஃபிகர் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஏத்த படம் எது அப்படின்னு பார்த்து நீங்க வந்து இது பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அடுத்தது இன்னொரு சாப்டர், கவுண்டிங் த ஃபிகர். Ma'am, one doubt, ma'am. Direction sum. Direction Sum. Yeah, ma'am. டைரக்ஷன் சம்மா. Yes, ma'am. Direction sum. இது பார்த்து ஓகே, இது பார்த்துட்டு அது போலாம். இப்ப வந்து இப்ப கவுண்டிங் த ஃபிகர், கவுண்டிங் அதாவது இப்ப நம்பர் ஆஃப் ஸ்கொயர், நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ், நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், இதை கண்டுபிடிக்கிறதா கவுண்டிங் த ஃபிகர். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இதுல ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலா இருக்கு. 3 rows 3 columns. அந்த மைக்க மியூட் பண்ணுங்க, யாரோ மைக் ஆன் பண்ணிருக்கீங்க. அப்புறம் என்னங்க இது எப்ப முடியும்? ஏமா மைக்க ஆன் பண்ணி வச்சிருக்காங்க, மியூட் பண்ணிக்கோ. இப்ப இதுல ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலா இருக்கு, 3 3 இருக்கு. ஸோ இப்ப இது மாதிரி ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலா இருந்ததுன்னா 1 2 3 நம்பர் போட்டுக்கணும். நம்பர் போட்டுக்கிட்டு மேல இங்கேயும் 3 இங்கேயும் 3, அப்ப 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டு கூட்டினீங்கன்னா 14 ஸ்கொயர் வரும். அப்ப 14 சதுரங்கள் அதுல இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் மாறி மாறி இருக்கு. இதுல மேல 5 கீழே 4 இருக்கு. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்பர் போட்டுக்கோங்க. இங்க 1 2 3 4 5, இங்க 1 2 3 4. இப்ப இந்த 5ஐயும் இந்த 4ஐயும் பெருக்கிக்கோங்க, 20. அடுத்தது இந்த 1 2 3 அடுத்த வரிசையில போகணும். 1 2 3 4 1 2 3. அப்ப இந்த 3ஐயும் இந்த 4ஐயும் பெருக்கணும், பெருக்கினீங்கன்னா 12. அடுத்தது 3 1 2 3 1 2, அப்ப 3 into 2 6. அடுத்து லாஸ்ட் 1 2 அப்படிதான் நம்பர் போட்டிருப்போம். சோ அப்படி போட்டா
எல்லாத்தையும் கூட்டுங்க 40. கீழே போய் சொல்ல உட்காது யாருப்பா மைக்க யாரு ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க? மைக்க மியூட் பண்ணுங்க, எல்லாருமே மைக்க மியூட்லயே வச்சிருங்க. இது ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கிறது. ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்க 1 2 3 இங்க 1 2 3 நம்பர் போட்டுக்கணும். ரோஸ் அண்ட் காலம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்பரை போட்டுருங்க. நம்பர் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த நம்பர் 3ஐயும் கூட்டிடணும். ரோஸ்ல உள்ள 3 கூட்டிடணும், காலம்ல உள்ள 3 கூட்டணும், அந்த 2 நம்பரையும் பெருக்கிடணும். கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கூட்டிட்டு பெருக்கினதுக்கு அப்புறம் கூட்டணும். நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்னா கூட்டினதுக்கு அப்புறம் பெருக்கணும். இப்ப இங்க 1 2 3 1 2 3 இருக்கு. சோ இது 3 நம்பரையும் கூட்டிடுங்க. கூட்டினதுக்கு அப்புறம் வர ஆன்சர் இது மேல 6 கிடைக்கும், கீழே 6 கிடைக்கும். அப்ப 6 6 36. அடுத்ததும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். இப்ப இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை போட்டுக்கணும். நம்பர் போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னா 8 வரும். 8 இருக்கு. ஸோ தனித்த முக்கோணம் 8, சிங்கிள் ட்ரையாங்கிள் 8 இருக்கு. இன்டு 2 ஓகேவா? எந்த இருந்தாலும் நம்ம 2ஆல அங்க நின்னுக்கலாம் அட்டியில 2ஆல பெரு நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸோட கவுண்ட். மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். அப்படியே வீட்டுல செல்ல சாய்ச்சி போட்டு வந்துடுறேன். வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். இருக்குதா? எஸ் மேம். நல்லா கத்தா இது யாரு மைக்க ஆன் பண்ணி வச்சுட்டு சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? தெரியலப்பா. மிஸ் டிஸ்டர்பா இருக்கு மிஸ். அதுதான் அந்த ஐடி யாரு? மிஸ் கிக் அவுட் அடிங்க மிஸ் அந்த ஐடியா. அந்த ஐடி நேம் என்ன? எனக்கு நான் வெளியில வந்தேன்னா அது ஸ்கிரீன் ஷேர்ல இருந்து வெளியில வந்துரும். ஐடி நேம் யார்? அந்த ஐடி நேம் யாராவது நோட் பண்ணீங்களா? கார்த்திக். சரி, நாளைக்கு அது அந்த ஐடியா வந்து கொடுக்கவே கூடாது மிஸ். ரொம்ப டிஸ்டர்ப்ஸா இருக்கு மிஸ். அடுத்தது அதே மாதிரி தான்ப்பா. இப்ப இன்னர் ட்ரையாங்கிள் அவுட்டர் ட்ரையாங்கிள் இருக்கும். இல்ல 1 2 3 4 அதே மாதிரி வெளியிலயும் நம்பர் போட்டுக்கணும், உள்ளயும் நம்பர் போட்டுக்கணும். புரியுதா? இப்ப நம்பர் போட்டுக்கோங்க. அதே மாதிரிதான் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்னா எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கோ இன்டு 2 அதான் ஆன்சர். இப்ப 8 இன்டு 2 16. உள்ள உள்ளது இன்னர் ட்ரையாங்கிளும் 8 தான். 8 இன்டு 2 16. 16 கூட்டினீங்கன்னா 32. புரியுதா? இவ்வளவுதான் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் ஸ்கொயர், நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள். நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும்போது 1 2 3 1 2 3 நம்பர் போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு என்ன பண்ணணும்? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். புரியுதா? அப்ப ஸ்கொயர் பண்ணிட்டு கூட்டணும். இதுல வந்து 1 2 3 4 5 1 2 3 4 இப்படி இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் மாறி மாறி இருந்தது அப்படின்னா நம்பர் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்பர் போடணும். ஃபர்ஸ்ட் ரோவுக்கும் காலம்க்கும் நம்பர் போடுங்க. இங்க 5 இருக்கும், இங்க 4 இருக்கும். 5 4s are 20. அடுத்தது 1 2 3 4 1 2 3 அப்ப 4 into 3 12. புரியுதா? அதுக்கப்புறம் 1 2 3 1 2
அப்ப 3 into 2 6. அடுத்து லாஸ்ட்ல 2 1 போடணும். 1 into 2 2. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 40. ஓகேவா? இவ்வளவுதான். இது இது ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு, அடுத்து ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறது. அடுத்தது நம்பர் சீரீஸ் யாரோ கேட்டீங்க. நம்பர் சீரீஸ்ல வந்து நாங்க வந்து 2-3 தடவை நாங்க இந்த குரூப்ல ரிவைஸ் பண்ணிட்டோம். நம்பர் சீரீஸ்ல மட்டும் 10 சம் வரும். அத நீங்க வந்து நல்லாவே போட்டு பார்க்கணும் திரும்பி திரும்பி. நம்பர் சீரீஸ்ல 5 டைப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா ஸ்பெஷல் நம்பர்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் ட்ரை சீரீஸ், ஃபிபொனச்சி சீரீஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து யாரு திரும்பி மைக் ஆன் பண்ணிருக்கீங்க? இப்ப இது என்னன்னா 61, 63, 65, 67, 69 அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா லாஸ்ட் வந்து ஒற்றைப்படை எண்களா 6, 1, 3, 5, 7, 9. அப்ப அதுக்கு அடுத்தது வந்து என்னவா வரும்? 71 தான் வரும். 69க்கு அப்புறம் 71. இல்லைன்னா 2 2-ஆ கூட்டியிருக்காங்க. 61 plus 2 63, 63 plus 2 65. 2 2-ஆ கூட்டிட்டே போயிருக்காங்க. அப்ப 69ஓட ஒரு 2-ஆ கூட்டணும்னா 71. இதுல ஒண்ணும் நம்பர் சீரீஸ்ல நம்ம ட்ரிக் கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை கழிக்கணும். அப்ப 63 minus 61 அப்படின்னா 2. அடுத்தது 65ல இருந்து 63-ய கழிக்கணும். அப்படி கழிச்சாலும் 2. அப்ப ரெண்டு டிஃபரன்ஸ் 2-ஆ இருக்கு. அப்ப 2 2-ஆ கூட்டிக்கிட்டே போக வேண்டியதான். இதான் நம்பர் சீரீஸ். அடுத்தது இரட்டை எண்கள். 2, 4, 6, 8, 10. அப்ப பாருங்க 84, அதுக்கப்புறம் 82. என்னப்பா மைனஸ் பண்ணிக்கிறாங்க மேம். அப்படியே 2 2 மைனஸ் பண்றாங்க. 2 2-ஆ முதல்ல 2 2-ஆ கூட்டிட்டே வராங்க. இல்ல 2 2-ஆ கழிச்சுட்டே வராங்க. சோ அப்ப 76ல இருந்து 2 கழிச்சோம்னாக்க 74. அடுத்தது பகா எண்கள். பகா எண்கள்னா பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் அப்படின்னா 1வது வாய்ப்பாடுலையும் அதே நம்பர்லையும் தான் வரும். அதுக்கு வந்து வேற மல்டிபிள்ஸ் எதுவுமே கிடையாது. சோ 11, 13, 17, 19. அப்ப அதுக்கு அடுத்த வந்து 23 தான். 21 வராது. 21 வந்து 3 டேபிள்ல வரும், 7 டேபிள்ல வரும், 1 அப்புறம் 21ல வரும். சோ 21 வராது. அதுக்கு அடுத்த பிரைம் நம்பர் 23 தான். சோ அதுதான் ஆன்சர். அடுத்து பகு எண்கள் தான் தெரியும். பிரைம் நம்பர்ஸ் இல்லாத வேற நம்பர் 32, 33, 34, 35, 36 இருக்கு. சோ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா 37 தான். ஆனா 37 அங்க இல்ல. சோ அதுக்கு அடுத்து அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா 38 எடுத்துக்கிறாங்க. மேம் 37 பிரைம் நம்பர் மேம். அதனால 38 எடுத்துக்காங்க. 37 விட்டுட்டு 38 எடுத்திருக்காங்க. அடுத்தது ஸ்கொயர், வர்க்க எண்களின் கூடுதல். இப்ப கீழே பாத்தீங்கன்னா ஸ்கொயர் 4, 16, 36, 64 இருக்கு. அப்ப 4ங்கிறது 2 ஸ்கொயர், 16ங்கிறது 4 ஸ்கொயர், அடுத்து 2 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 8 ஸ்கொயர், அதுக்கப்புறம் நம்ம 10 தான் ஸ்கொயர் பண்ணணும். அப்ப 10 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 100. 9 பண்ணக்கூடாது. 2 2-ஆ போயிட்டு இருக்காங்க பாரு. 2 ஸ்கொயர், அப்புறம் 4 ஸ்கொயர், அப்புறம் 6 ஸ்கொயர், 8 ஸ்கொயர், அதுக்கப்புறம் 10 ஸ்கொயர். அவ்வளவுதான். அடுத்த தொடர்ந்து 1, அப்புறம் 8, 4, 27. இப்ப வந்து இது வந்து 1 விட்டு 1 ஸ்கிப் ஆகி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல வந்து 1 ஸ்கொயர், அதுக்கப்புறமா 1 விட்டு 1 ஸ்கிப் ஆயிருக்கு 1 ஸ்கொயர், அதுக்கப்புறம் 2 ஸ்கொயர், அதுக்கப்புறம் 3 ஸ்கொயர், அதுக்கப்புறம் 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். கீழே வந்து கியூப் 2 கியூப், 3 கியூப், 4 கியூப், அப்புறம் 5 கியூப், 6
அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 6 கியூப் தான் கண்டுபிடிக்கணும். 6 கியூப்ங்கிறது 2,260. ஒன்னு விட்டு ஒன்னு ஸ்கிப் ஆயிருக்கு. அடுத்ததும் அதே மாதிரிதான் ஸ்கிப் பண்ணிருக்காங்க. 160 2ஆல பண்ணிருக்காங்க. அடுத்து 80 2ஆல பண்ணிருக்காங்க. 40 2ஆல பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஒன்னு விட்டு ஒன்னு 2ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 2ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அடுத்து இடைவெளி காணும் வகையில்னா கழிச்சு பார்க்க வேண்டியதா. 11ல 10 போச்சுன்னா 1, 13ல 11 போச்சுன்னா 2, மாதிரி 1 2 3 4 5 6 7. அடுத்த இடைவெளியை கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க. இவ்வளவுதான் நம்பர் சீரீஸ். அடுத்து ஃபிபொனாச்சி சீரீஸ்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பரை கூட்டினா 3வது நம்பர் வரும். ட்ரை சீரீஸ்னா ஃபர்ஸ்ட் 3 நம்பர், இதுதான் ஃபிபொனாச்சி சீரீஸ். 1 + 2 அதை கூட்டினா 3, அதுக்கப்புறம் 2 + 3 அது கூட்டினீங்கன்னா 5, 3 + 5னா 8, அது மாதிரி கூட்டிட்டே போகணும். அப்ப 13ஐயும் 21ஐயும் கூட்டினா அதுக்கு அடுத்த ஆன்சர் என்ன வரும்? 34. அடுத்தது ட்ரை சீரீஸ்னா 3 3ஆ கூட்டிட்டே வரணும். 0 + 1 + 1 அப்படின்னா 2. அடுத்து 1 + 1 + 2 னா 4. அப்ப 3 3 நம்பரா கூட்டிட்டு வரணும். அப்ப 13, 24, 44 இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து 81. அதான் ஆன்சர். இவ்வளவுதான் நம்பர் சீரீஸ். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். லெஃப்ட் ஆயிக்கோங்க. ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தெரியல. மேம் நீங்க அன்னைக்கு என் நம்பருக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல மேம் அந்த பவர் பாயிண்ட், ஆனா எனக்கு வரவே இல்லை மேம். அனுப்பிச்சிட்டேன். நீங்க கொடுத்த நம்பருக்கு தான் நான் சேவ் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். உங்க குரூப்ல இருந்தீங்கன்னா குரூப்ல அனுப்பிச்சிருக்கு. இல்ல மேம்.